சன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு இருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள், நாட்டு நடப்புகள், அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் ஒலிக்க போகுது. சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மெர்சல் மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நீங்க தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். மிதுனம் ராசி நேர்களே, இந்த மிதுன ராசியில பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பிறக்கிற போதே குரு பகவான் உங்கள் ராசியில் வீற்றிருக்கிறார். அவர் அங்கிருந்து கொண்டு சூரியனை பார்க்கிறார், சுக்கிரனை பார்க்கிறார், புதனை பார்க்கிறார், செவ்வாயை பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். இந்த வருடத்தின் ஆரம்பம் என்பதே குரு பகவானின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக தவறுகள் செய்யக்கூடாது என்பதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை விதிங்கிற காரணத்தினால இந்த குரு பகவான் ராசியில் இருந்து கொண்டு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கின்ற காரணத்தால் அநேக இளம் பிள்ளைகளுக்கு காதல் திருமணம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2026 கண்டிப்பா மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே கல்யாணமாகி கொஞ்சம் மனத்தடுமாற்றம், ஏதாவது ஒரு பக்கத்துல ஒரு குறை இருக்குது, கஷ்டமா இருக்குது, என்ன இப்படி நடக்குது, இப்படி எல்லாம் போகுது, இப்படி என்று மன துயரத்தில் கஷ்டத்தில் மூழ்கி போயிருந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த வருடத்தின் ஆரம்பம் என்பது மிக மிக சிறப்பாக கொண்டாட்டமாக மகிழ்ந்து வாழ வேண்டிய இப்படிப்பட்ட அனைத்து சூழலையும் கண்டிப்பாக மிதுனத்தில் பிறந்தவர்கள் மிகச் சிறப்பாக பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு. காதல் லௌகீகங்கள் மட்டுமல்ல, நினைத்ததை சாதிப்பதற்கும் நினைத்த இடங்களுக்கு சென்று வாழ்ந்து மகிழ்வதற்கும் உண்டான அனைத்து சங்கல்பங்களும் இந்த வருடத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். பயணங்கள் வெற்றி பெறும். நீண்ட தூரத்து பயணங்கள் மிகச் சிறப்பை கொடுக்கும். பட்டிக்காட்டில் இருக்கக்கூடியவர் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டணத்தை தேடி குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி என்றால் நீங்கள் எந்த நகரத்தை நோக்கியும் எந்த நாடுகளை நோக்கியும் பயணம் செய்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இந்த வருஷத்துல நிறைய இருக்கு. அதுபோல செவ்வாய் வியாழன் பார்வையில் இருக்கிறதுனால ருணம், ரோகம், சத்ரு என்று சொல்லக்கூடிய கடன்களால், எதிரிகளால், நோய்களால் வரக்கூடிய துன்பங்கள் அறவே ஒழியும். மருத்துவமனைக்கே நீங்கள் சென்று வந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கடன் வாங்கினா வட்டி தான் கட்ட முடியுது, அதுக்கு மேல அசல் அடபடலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அசல் கட்டப்படும். எதிரிகளின் தொந்தரவால் எப்பொழுதும் மனவாடி தவிக்கின்றேன் என்ற நிலைகளில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகமாக உழைப்பதற்குண்டான சான்ஸ், களம் கிடைக்கும். நீங்களே உங்களுடைய மனச்சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட்டு உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பாதையை தேடி திரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, புதன் உங்களுடைய ராசிநாதனை குரு பார்க்கிறார். எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆசிரிய பெருமக்கள், பள்ளிக்கூடம் நடத்துறவங்க, கல்லூரி நடத்துறவங்க, இன்னும் சொல்ல போகணும்னா புதன் என்று சொல்லக்கூடியவர்கள் கவிதை, கட்டுரை, படைப்பாளிகள், சினிமா சம்பந்தப்பட்டவர்கள், இயக்குனர்கள், இப்படிப்பட்ட துறையாளர்கள் எல்லாம், பத்திரிகையாளர்கள், இப்படிப்பட்ட துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க 10ஓட 11 இல்லாம பிரத்யேகமான முன்னணியில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதுல சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கின்றதுனால இது பல்லக்கு யோகம் என்று புகழப்படுகின்ற வாய்ப்பு. நிச்சயமாக பெருமை, புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இது கூடவே 12ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். தூங்க முடியல சார், தூக்கமே வரல சார், எப்ப பார்த்தாலும் புத்தி வேலை செய்யுது, ஒரே இது ஆசைன்னு சொல்றதா இல்ல தொந்தரவுன்னு சொல்றதான்னு தெரியல, இல்ல ராத்திரி பயணங்கள் அதிகமாக உருவாகுது, இப்படிப்பட்ட நிலைகள் நிறைய வரக்கூடியதாக உண்டு. நீங்க வயசாகி போச்சு, பகல்ல டிக்கெட் போட்டுட்டு இந்த ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா கூட உங்களுக்கு பகல் டிக்கெட்டு கிடைக்காது. ராத்திரி டிக்கெட்டை போட்டு இங்கிருந்து 12 மணிக்கு போய் இறங்கி அதுக்கப்புறம் போய் தூங்குற போது விடிய விடிய ராமாயணங்கிற மாதிரி தூக்கங்கள் கெடுகின்ற வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அருமைன்னு சொல்ல முடியாது, சரியா இருக்கிறதுனால இதற்கு ஈடுகட்டி நீங்கள் உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ளணும். இதே சனி பகவானை பொறுத்தளவு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகள் சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கிறார். சொந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க கூட இது பத்தாவது இன்னொரு வீடு வாங்கலான்னு தோணும், அல்லது வீட்டை இடிச்சு கட்டலான்னு தோணும், இல்ல கலர் மாத்திரை, பெட்டு மாத்திரை, கட்ல மாத்திரைங்கிற கணக்குகள் வரும். இப்படிப்பட்டதெல்லாம் கூட மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக உண்டு. இது கூடவே முதல்ல சொன்ன கல்யாண வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கிறது. காதல் லௌகீகங்கள் வெற்றி பெறும்னு சொன்னேன். ஆனால் விட்டு கொடுத்து செல்வதற்கு நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். காரணம், சனியின் பார்வையில் ராசியின் 7ஆம் இடம் இருக்கின்றது.
7ஆம் பாவாதிபதியே சனியின் பார்வையில் இருக்கிறார். அந்த அடிப்படையில விட்டு கொடுத்து சென்றால் எல்லாவற்றிலும் நீங்கள் மகிழ முடியும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு உங்களுக்கு பொருந்துகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக பலன்கள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்றவர்களுக்கு அந்த இடங்களிலேயே வீடுமனை வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய தரித்திரங்கள் குறைகின்ற வாய்ப்புகள் வரும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அளித்துக் கொண்டிருக்கிறார். திருமணம் ஆயிடுச்சு, 5-6 வருஷம் ஆச்சு, நீண்ட காலமா பிள்ளை பேர் இல்லை என்று சொன்னவர்களுக்கு கூட இந்த குருவின் பார்வை ராகுவை இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இந்த வருடத்தின் ஆரம்பம் என்பது குழந்தை பேரு, புத்திரபாகிய சந்தான விருத்திகளை பெற்றுக் கொள்ளுகின்ற நிலவரங்கள் எல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் வரும். கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள், கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வரக்கூடியது. இந்த முதல்ல கண்ணாடி போடுறவங்க, முதல்ல காது குத்துறவங்க, முதல்ல மூக்கு குத்துறவங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைகளுக்கெல்லாம் ஆசைகளோ அல்லது அது அவசியப்படுகிறது என்று சொல்லக்கூடிய நிலவரத்துல இதெல்லாம் நகர்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் பிராணாயாம எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான உடல்நிலைகள் மாறுவதை நீங்கள் கவனிக்க முடியும். இப்படி இந்த 2026 மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அநேக நன்மைகளோடு கூடிய வருடமாக இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி சில இடத்துல மாத்திக்கணும், பொறுமையை கடைப்பிடிக்கணும், உற்சாகமா வாழணுங்கிறத கடைப்பிடிச்சா வெற்றிகரமான ஒன்றாக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, கடந்த ஆண்டுகளில் கொஞ்சம் சுபிட்சமாக இருந்த ஒரு ராசி மிதுன ராசி. பொதுவாக நான் மிதுன ராசியில் பிறந்த நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்துட்டேன். மிதுன ராசி, மிதுன லக்னம், சுய நிலைதான் உங்களுக்கு. எப்படி மற்றவர்களுடைய ஆதரவு என்பதை விட எல்லாவற்றிலும் உங்களுடைய உழைப்பு, முயற்சி மட்டும்தான் உங்களை வாழ வச்சிட்ருக்கோம். ஜெயிச்சிடுவீங்க. அதே கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கின்ற போது அந்த வெற்றி என்பது மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நல்ல நேரம் இருக்குது, எல்லாமே நல்லபடியாக இருந்துகிட்ருக்கு. அப்போது எதிர்மறையான ஒரு காலமும் வரும் இல்லை. அதனால தான் எல்லாரும் சொல்கிறது, இந்த நேரத்தை மட்டுமே கவனத்தில் கொண்டு நீங்கள் அப்படியே மிதப்பில் இருக்காதீங்க. காலம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு, நாளையே கூட மாறலாம். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா ஜோதிடர் என்ன சொல்கிறான்னா, இந்த கிரகங்கள் இப்பொழுது சாதகமாக சஞ்சரிக்கிறது. சாதகமாக சஞ்சரிக்கின்ற போது இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் இதையெல்லாம் வைத்துக்கொண்டால் பிற்காலத்தில் உங்களுக்கு அது நன்மையாக இருக்கும். இதை சொல்லுவது மட்டும்தான் ஜோதிடம், வேறு பெரிய மந்திரமாயெல்லாம் கிடையாது, வரம் கொடுப்பதெல்லாம் கிடையாது. சரி, இந்த நேரத்தில் ஏன் இவ்வளோ பேச வேண்டியிருக்குன்னா, இந்த 9ஆம் இடத்துக்கு சனி வருகின்ற போது எல்லாருக்குமே வாழ்க்கையில் சுபிட்சமான நிலை இருக்கும். அவருடைய பார்வையில் சேர்த்து அப்போ பலன் கொடுக்கும். கடந்த 2.5 ஆண்டுகளாக 9ஆம் இடத்து சனியுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிக உச்சத்தை தொட வைத்தது உங்கள் வாழ்க்கையில். இப்போ ஜீவனக்காரகனான உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சனி ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார், 10ஆம் இடத்திற்கு. பொதுவாக 10ஆம் இடத்திற்கு சனி வருகின்ற போது 2-3 எச்சரிக்கைகளும் இருக்கிறது. உங்களுடைய வேலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை அந்த சனி பார்த்துக்கிட்டு இருப்பார். உங்களுடைய வேலைகளில் நீங்கள் தவறாக இருந்தால், அது நிறைய ஒவ்வொருடைய வேலையும் ஒரு மாதிரி இல்லைங்களா. ஒரு ஐஏஎஸ்க்கு ஒரு வேலையாக இருக்கும், ஐபிஎஸ்க்கு ஒரு வேலையாக இருக்கும், ஒரு எம்பிபிஎஸ்க்கு ஒரு வேலையாக இருக்கும், ஒரு நீதிபதிக்கு ஒரு வேலையாக இருக்கும். ஆனால் சனி என்பவர் நீதிபதியை போன்றவர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சரியாக செய்தால் அதில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். அங்கே நீங்கள் தவறு செய்து சம்பாதிக்கின்ற போது அங்கே உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குவார். ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம், அங்கே சனி சஞ்சரிக்கப் போகிறார் மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல். இப்போ இந்த நேரத்தில் முன்பு இருந்தது போல் ரொம்ப வேகமாக, ரொம்ப அலட்சியமாக நமக்கு எல்லாம் கிடைக்கும் அது நம்பிக்கையோடு இருக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருங்க, புரியுதுங்களா. எல்லா காலகட்டம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ சனியுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் இப்போ விரயஸ்தானத்தை சனி பார்ப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்ச காசெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய சுகஸ்தானத்தை சனி பார்ப்பார், உங்களுடைய சுகஸ்தானத்தை. அப்போ உங்களுடைய மாதுர் ஸ்தானத்தை, அம்மாவுடைய இடத்தை சனி பார்ப்பார். இப்போ தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. நீங்கள் வேலைன்னு ஓடி சம்பாத்தியம் ஓடி உங்கள் உடம்பை கூட கெடுத்துட்டு இருப்பீங்க. இன்னொரு பக்கம் 7ஆம் இடத்தையும் சனி பார்க்க போகிறார் மார்ச் மாதத்திற்கு பிறகு.
அங்கே 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம் மட்டுமே கிடையாது. நல்ல நட்பு இருக்குது பாருங்கள், நல்லா பழகிட்டு வருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு இடைவெளி அப்படியே ஏற்படும். யாரை நீங்கள் நம்பிக்கொண்டு இருந்தீர்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படும். அல்லது கணவன் மனைவிக்குள் லேசாக புகைச்சல் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை பாதிக்கப்படலாம். இந்த 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒன்று உடல்நிலை பாதிக்கப்படணும், இல்லை விரிசல் வரணும், இல்லை பிரச்சனை வரணும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அப்போ இவை எல்லாவற்றிலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக, ரொம்ப அலட்சியப்படுத்தாமல் இருந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்குது. மார்ச் மாதம் 17ஆம் தேதி வக்கிர நிவர்த்தியாகிறார் உங்களுடைய ராசியில். பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க ஜென்மகுரு ரொம்ப கெடுதலாக சொல்லுவாங்க. ஜென்மகுரு காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அடிப்படை தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி ஆகும். ஜென்மகுரு மட்டும்தான் ஒரு மனிதனை ஓட வைப்பார், ஓடி ஓடி சம்பாதிக்க வைப்பார், உழைப்பினை அதிகரிப்பார். சம்பாதிக்கணும் ஓடிதான் ஆகணும், ஒழிச்சுதான் ஆகணும். அப்போ குடும்பத்திற்கும் உங்களுக்கு கூட இடைவெளி ஏற்படலாம், வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி ஏற்படலாம். உங்களுடைய வேலை அப்படி இருக்கும். அப்போது திரும்ப சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் என்ன ஆகுன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம், ஒரு புதிய வீடு கட்டுறது, உயர்கல்வி. இப்போது பொது தேர்வு வரப்போகுது, அடுத்து கல்லூரிக்கு போய் ஆகணும், அந்த வாய்ப்பு. இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு 5ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய நிலை சாதகமாகும். 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போ என்ன ஆகுன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். சொந்த வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய நிலை, அல்லது சொந்த வீடு கட்டக்கூடிய நிலை, கட்டிய வீட்டை விலைக்கு வாங்கிடக்கூடிய நிலை எல்லாம் இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு மிதுன ராசினரான உங்களுக்கு இருக்குது. அது பிறகு பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு, உச்சமாக சஞ்சரிக்க போகும் குரு குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவார். வேலைன்னு ஓடிங்க பாருங்கள். இப்போ கணவன் மனைவி மீண்டும் ஒன்றாக உட்கார்ந்து ஒரே தட்டை சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நேரத்தை உருவாக்கி கொள்ள முடியும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பிள்ளைகள், மனைவி, கணவன் என்ற ஒரு ஒற்றுமை என்பது இருக்கும். அந்த 2ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற குரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கூட உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். ஏதாவது வழக்கு ஏற்பட்டிருக்கும், அந்த வழக்கில் வெற்றி உண்டாக்கி கொடுப்பார். உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அந்த பாதிப்பு விலகும். எதிர்ப்பு, மறைமுக எதிர்ப்பு, வேலையில் இருக்கட்டும், தொழிலில் இருக்கட்டும், கண்டிப்பாக எதிர்ப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. அந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். நோய் இருக்காது, எதிர்ப்பு இருக்காது, வழக்கு இருக்காது. இந்த நிலையினை மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அது பிறகு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20க்கு பிறகு மீண்டும் ஒரு திருமண வாய்ப்பு, குடும்பத்தில் சுபிட்சமான நிலை, மீண்டும் ஒரு இடம் வாங்கக்கூடிய நிலை, புரியுங்களா, ஒரு வருமானத்தை அதிகரிமான வருமானத்தை காணக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள் சாதகமாக இருக்குது. குருவுடைய 2ஆம் இட சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனியுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. இவை அனைத்திற்கும் மேலாக கிரகங்களில் வலிமை மிக்க கிரகமான கேதுவுடைய சஞ்சாரம் 3ஆம் இடமான தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தில் கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். எப்போ 2025 மே மாதம் சஞ்சரிக்கிறார். இந்த நவம்பர் மாதம் வரையிலும் 2026 நவம்பர் மாதம் வரையில் 3ஆம் இடத்தில் தான் கேது இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அது வரையிலும் உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. உங்களை யாரும் எந்த விதத்திலுமே சாதாரண நிலையை நினச்சிட முடியாது. உங்களுடைய வேலையில் மாதிரி போயிட்டே இருப்பீங்க. எதை நினைக்கிறீர்களோ அதை செய்து விட்டுத்தான் அடுத்த வேலைக்கு வருவீங்க. அது சொல்லி சொந்த வீட்டை கூட உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாது. அப்போது வருமானம் வருமானம் வருமானம், முன்னேற்றம், இந்த எண்ணம், அதற்காக உழைக்கின்ற எண்ணம், இப்படி தான் போயிட்டுருக்கோம். பொதுவாக எப்படி பார்த்தாலும் சரிங்க, இந்த ஆண்டு என்பது உங்களுக்கு நிறையவே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. குருவுடைய சஞ்சாரம் பார்வைகள், கேதுவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. அப்போ சனி 10ஆம் இடத்துக்கு வருவது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். வேலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னொரு நெருக்கடி இருக்குது. இந்த ஆண்டின் இறுதியில் 2026ஆம் ஆண்டின் இறுதியில் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. 10க்கு சனி வந்திருக்காரு.
இப்போ ராகு கேது என்ன போகிறாங்கன்னா 8ஆம் இடத்திற்கு ராகுவும் 2ஆம் இடத்துக்கு கேதுவும் வர போகிறாங்க. அப்போ இருப்பதையெல்லாம் இப்பொழுதே சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் இடம் வாங்கணுமா வாங்கிடுங்க, வீடு கட்டணுமா கட்டிடுங்க. எதையெல்லாம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்து கொண்டால் ஆண்டின் இறுதிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்பட போகின்ற சங்கடத்திலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். குலதெய்வ வழிபாடு என்பது உங்களை பெரிதும் காப்பாற்றும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.